Hey guys, welcome back. So lockdown போயிட்டு இருக்கு and 2 days before அதாவது April 14 அன்னைக்கு பாத்தீங்கன்னா OnePlusல இருந்து OnePlus 8 and OnePlus 8 Pro series வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ இதுக்கான செப்பரேட்டான வீடியோ நம்ம சேனல்ல போட்டுருந்தோம். சோ அது இன்னும் பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. And April 15th அதாவது நேத்து நைட் பாத்தீங்கன்னா Appleல இருந்து ஒரு நியூ பட்ஜெட் மாடலை வந்து சைலண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ எத்தனை பேர் இத பாத்தீங்கன்றது தெரியல. ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோல நம்ம சொல்லிருப்போம். சோ Appleல இருந்து ஒரு பட்ஜெட் மாடல் அதாவது எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ற மாதிரியான ஒரு நியூ மாடலை வந்து லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது பிப்ரவரி ஆர் மார்ச் எண்ட்ல வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். சோ கொரோனா அண்ட் லாக்டவுனால கொஞ்சம் லான்ச் ஆகாம போயிருந்தது. பட் நேத்து இந்த பட்ஜெட் மாடலை வந்து அபிஷியலாவே லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இதுதான் ஆப்பிளோட நியூ மாடலான iPhone SE2 அண்ட் இந்த iPhone SE2ல அப்படி என்னெல்லாம் புதுசா வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் இதோட டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இதோட பிரைசிங். சோ இந்தியால இதோட பிரைசிங் எவ்வளவு இருக்கும் அண்ட் இந்தியால எப்போ இது வந்து சேல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபுல் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல புதுசா எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த iPhone SE2 உடைய டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிசைன் வைஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட iPhone 8 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த iPhone SE2வும் இருக்க போகுது. ஸோ சேம் அதே மாதிரி ஒரு டிசைன் தான், அதே மாதிரி ஒரு ஹோம் பட்டன் இருக்க போகுது, பேக் சைடில் அதே ஒரு சிங்கிள் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் சைடில் ஒரு சிங்கிள் கேமரா. ஸோ கிட்டத்தட்ட ஓவரால் செட்டப் அதே மாதிரி தான் இருக்க போகுது அண்ட் பேக் சைடில் உங்களுக்கு கிளாஸ் பேனலும் வந்துடும். ஸோ டிசைன் வைஸ் புதுசாக எதுவும் இல்லை. இந்த 2015 2014 லான்ச் ஆன ஆப்பிள் மொபைல்ஸ் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் SE2 உடைய டிஸ்பிளே பார்க்க வரும். ஸோ சேம் iPhone 8ல நம்ம எப்படி பார்த்துருந்தோமோ அதே சேம் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அதே ஸ்கிரீன் சைஸ் தான், 4.7 இன்ச்ல HD IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் டிஸ்பிளே அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 இன்ச் டிஸ்பிளே. இதை விட கொஞ்சம் குட்டியாக தான் இருக்க போகுது டிஸ்பிளே. அண்ட் இதோட ரெசல்யூஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1334 × 720 பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 326 ppi வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடலுக்கு IP67 ரேட்டிங் வேற இருக்கு. ஸோ இது ஸ்பிளாஷ் ப்ரூஃப் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மொபைலோட பேக் சைடில் கிளாஸ் பேனல் தான் இருக்கு. அண்ட் இதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஹோம் பட்டன்ல வந்து கொடுத்துருக்காங்க. சேம் நம்ம iPhone 8லாம் பார்த்து போல. ஸோ அதே செட்டப் தான். நெக்ஸ்ட் இந்த SE2 உடைய ப்ராசஸர் பக்கம் வரும். ஸோ ஆப்பிளோடைய லேட்டஸ்ட் சிப்செட் Bionic A13 சிப்செட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எஃபெக்டிவான ப்ராசஸர் வந்து சொல்லலாம். ஸோ இந்த Bionic A13 சிப்செட்டை பற்றி சொல்லலாம், இப்போ வரைக்கும் மொபைல்ஸில் வந்த எல்லா ப்ராசஸரோட ரொம்ப ஃபாஸ்டான சிப்செட் தான் இந்த Bionic A13 வந்து சொல்லலாம். அண்ட் ஸ்னாப்டிராகன் கூட எது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன்ல இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஃபிளாக்ஷிப் மாடலான ஸ்னாப்டிராகன் 865 கூட ஓரளவு கம்பேர் பண்ணி பார்த்தலாம். இருந்தாலும் ஸோ அதை விட ஒரு 10% கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இது எக்ஸோ கோர் தான். அண்ட் இதோடைய ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 2.67 GHz வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோடைய கிராஃபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோடைய 4 கோர் உள்ள ஜிபி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ப்ராசஸர் வைஸ் பார்க்குறப்ப ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸர் தான் இந்த மொபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஆப்பிளில் லான்ச் ஆன இந்த 1 lakh மொபைல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதில் யூஸ் பண்ணியிருக்க அதே சிப்செட்டை இந்த பட்ஜெட் மொபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. அண்ட் இந்த ப்ராசஸருக்கு இந்த SE2ல பார்த்தீங்கன்னா 3GB RAM தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி இந்த மொபைலில் எவ்வளோ பேட்டரி பேக்கப் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ சேம் ஆப்பிள் iPhone 8ல எவ்வளோ கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1900 சம்திங் mAh தான் வந்து இதுலேயும் இருக்கு. அண்ட் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பட் உங்களுக்கு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 5 watt சார்ஜர் அடாப்டர் தான் வரும். நெக்ஸ்ட் SE2 உடைய கேமரா சைடு வரும். ஸோ பேக் சைடில் ஒரு சிங்கிள் கேமரா செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 12 மெகாபிக்சல் கொண்ட 1.7 அப்பாச்சர்ல ஒரு சென்சார் வந்து இருக்கு வித் ஃபிளாஷோட. அண்ட் அப்படியே ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்கு உங்களுக்கு 7 மெகாபிக்சல் 2.2 அப்பாச்சர்ல ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த மொபைலில் உங்களுக்கு இந்த டெலிபோட்டோ ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு, மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறது, வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி செப்பரேட்டாலாம் உங்களுக்கு தனித்தனியாக கேமரா இல்லை. ஸோ சிங்கிள் கேமரா செட்டப் தான் இருக்கு. ஸோ இதுவே எனஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த 12 மெகாபிக்சல் பேக் கேமரா வச்சு உங்களால் அதிகபட்சமாக 4K 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அண்ட் இந்த 7 மெகாபிக்சல் இந்த ஃப்ரண்ட் கேமரா வச்சு உங்களால் 1080p வரைக்கும் உங்களால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்பிளில் கேமராடைய குவாலிட்டி நல்லா தாறுமாறாவே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மொபைலும் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் அடிஷனல் டீடைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு 3.5mm ஜாக் வந்து இல்லை. ஸோ எடுத்துட்டாங்க. அண்ட் இந்த மொபைலுக்கு டூவல் சிம் சப்போர்ட் வேறு இருக்கு. ஸோ ஒரு சிம் நம்ம மேனுவலாக போட்டுக்கலாம், இன்னொரு சிம் பார்த்தீங்கன்னா இசிமாக இருக்கும் போது. அண்ட் இந்த மொபைலுக்கு Wi-Fi 6 சப்போர்ட்லாம் வேறு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த மொபைலோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா iOS 13ல வந்து ரன் ஆகும். அண்ட் பாக்ஸில் உங்களுக்கு மொபைல் வரப்பவே iOS 13ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாடலோடைய வேரியன்ட் அண்ட் பிரைசிங் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாடல் 3GB RAM வேரியன்ட்ல மட்டும் தான் வருது. அண்ட் 3GBல மெமரி பார்த்தீங்கன்னா 64GBக்கு ஒரு மாடல் அண்ட் 126GBக்கு ஒரு மாடல் and 256GB ஒரு மாடல். மொத்தம் 3 மாடல்ஸ்ல உங்களுக்கு இந்த மொபைல் அவைலபிளா இருக்கும். ஸோ பேஸ் வேரியன்ட் 3GB 64GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
$399 வந்து இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் அப்படியே இந்தியன் ரூபிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 29,000 and 30,000 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்தியாவில், ப்ளஸ் ஜிஎஸ்டிலாம் ரொம்ப அதிகமாகிட்டாங்க. இதனால இந்த SE2 இந்தியாவில் சேல் ஆச்சுன்னா 44,500 சம்திங் ப்ரைஸிங் வந்து இருக்கும். ஸோ ஆப்பிளோடைய அஃபிஷியல் சைட்லேயே நீங்கள் போனீங்கனாலே 44,500 சம்திங் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ 44,500 ஆப்பிளில் இருக்கிறதுலே ஒரு பட்ஜெட் மாடல் இதுதான். ஸோ இந்த மாடல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதோடைய ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு நீங்கள் பார்க்குறப்ப இந்த 2020க்கு இந்த மாடலை நீங்கள் வாங்குறது ஒர்த்தா இல்லையா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சினா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஆப்பிளில் ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல மாடல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாடல் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த Bionic A13 சிப்செட்டுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.